Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mode e-shopping. Friends, நாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வர்றோம். அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கு மேலே அந்த கப்பலை முஸ்லீம் மக்கள், முஸ்லீமுக்கு ஏற்றவர்கள் அவர்கள் மூலமாக கட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த காஃபிர் கூட்டங்கள் இவங்க என்ன முட்டாளா, மலைக்கு மேலே போய் கப்பலை கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிப்பாகவும் ஏளனமாகவும் அவங்க எல்லாருக்கும் கேட்குறபடி பேசுவாங்க. இதை பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எதற்காண்டிங்கிறது நடக்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நூஹ் நபி இருந்துருவாங்க. அல்லாஹ் அந்த கப்பலை 3 பிரிவினையாக கட்டி அமைக்க சொல்லியிருப்பான். அதில் ஒன்று மனுஷங்களுக்கும், இன்னும் ஒன்று விலங்குகளுக்கும், இன்னும் ஒன்று பறவைகளுக்கும். சில மாதங்களுக்கு அப்புறம் நல்ல முறையில் அந்த கப்பலை கட்டி முடிச்சிருவாங்க. அப்போ அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அறிவிப்பு வரும், நாங்கள் இங்கே உள்ள காஃபிர்களை அழிக்க போகிறேன். அதனால் அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, வீட்டில் உள்ள அடுப்பறையில் என்னைக்கு தண்ணீர் வருதோ அன்று தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு முன்னெச்சரிக்கையை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்துருப்பான். இப்படியே கொஞ்சம் மாதங்கள் போகுது. கொஞ்சம் மாதங்கள் போனதுக்கப்புறமா அந்த கப்பலை நோக்கி சோடியாக விலங்குகளும் பறவைகள் கூட்டமும் போகிறத நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிக்குது. எதனால அப்படின்னு தெரியலை. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுப்பறையில் தண்ணீர் வர்றதை பார்த்த உடனேயும் நம்ம இதற்காண்டி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், அந்த நாள் நடக்க போகுது இன்று அப்படின்னு நினச்சிட்டு அவங்க முஸ்லீம்க்கு ஏற்ற கூட்டங்களையும் அவங்க அந்த கப்பலுக்கு அழைத்து செல்கிறாங்க. எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே பறவைகளும் விலங்குகளும் இருக்குது. இதை பார்த்த காஃபிர் கூட்டம் என்னடா இது உங்கள் கூட்டமாக கூட்டு போகிறாங்களேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பலத்த மழை அடிக்குது. அந்த மழையின் காரணமாக வெள்ளம் வருது. அப்போ இதுக்காண்டி தான் அல்லாஹ் நம்மளை முன்கூட்டியே கப்பலை கெட்ட சொன்னான் அப்படிங்கிறத நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சிக்கிறாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடைய மனைவியும் அவங்க மகனுமே இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டார்கள். அவங்க ஒரு காஃபிர் கூட்டங்களில் தான் இருப்பாங்க. குரானில் சொல்லப்பட்ட 2 பெண்மணிகள் யாருன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டார்கள். அவங்க 2 பேரையும் தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அவங்க தான் மகனை மனைவியும் மகனையும் வாங்க, நீங்களும் என் கூட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வர மறுத்து விடுவார்கள். நான் எங்களை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகன் சொல்லிடுவான், என்னையை நான் காப்பாற்றிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளவோ சொல்லி பார்ப்பார்கள். ஆனால் அவங்க வர்ற மாதிரி தெரியலை. அவங்களோட மகன் என்ன பண்ணுறான், வெள்ளம் வருது பெருசான்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே ஏறி போகிறான். மலைக்கு மேலே ஏறி போகும்போது அது மேலே ஏறி போய் நின்றா நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிடலான்ட்டு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் வேறையாக இருக்குது. அது என்னது, இதுக்கப்புறம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்களோட மகனுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக என்னோடய வீடியோவை தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஜஸாக்குல்லா ஹைரா. இதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.